ஏன்னா ஆலங்குடின்றது இப்போ வரைக்கும் தாவேகா கட்சியில் ஒரு முக்கிய முகமாக யாரும் அங்க பார்க்கப்படல. பெண்கள் ஓட்டெல்லாம் விழுகும், பெண்கள் ஓட்டெல்லாம் மொத்தமாக மெய்யநாதன் கொள்க போகிறது இந்த முறை. காரணம் அந்த அளவுக்கு அந்த தொகுதியில அவருடைய பெயர் ஏன் அந்த அளவுக்கு எல்லார் மனதிலும் நின்றது அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. பள்ளி மாணவர்கள் ஆரம்பிச்சு கல்லூரி மாணவர்கள் ஆரம்பிச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரைக்கும் யாரை கேட்டாலும் மெய்யநாதன் மெய்யநாதன் என்று. சீரியஸா நான் அந்த ஊர்ல இருக்கும்போது யாருன்னே தெரியல, ஒருத்தவங்க ஜஸ்ட் ஒரு மைக்கோட வந்து சர்வே எடுத்துட்டு போறாங்க. அப்ப டீ கடையில நிக்கிறாங்க, நான் அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கேன், கேட்கறாங்க இந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு. அப்ப எல்லாரும் இருக்கவங்க மெய்யநாதன் தான் வரப்போறாரு, மெய்யநாதன் தான். அந்த சர்வே எடுக்க அந்த பையன் ஏதோ வெளியூரை சேர்ந்தவன், அந்த பையன் சொல்றான், என்னப்பா இங்க யாரை கேட்டாலும் மெய்யநாதன்றாங்க, இவருக்கு ஆப்போனன்ட் யாருமே இந்த ஊர்ல இல்லையா அப்படின்னு அந்த நபர் கேள்வியை கேட்டுட்டு அந்த இடத்துல நகர்ந்து போனான். அப்பதான் நானும் யோசிச்சேன், மெய்யநாதனுக்கு ஆலங்குடியில் யார் ஆப்போனன்ட், சரியான ஒரு எதிரில் நின்று விளையாடக்கூடிய நபர் யாரு அப்படின்னு பார்த்தேன். யாருமே கிடையாது ஆலங்குடியில. அதிமுகவும் சரி, பாஜக, தாவேகா இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நீங்க எதிரில் ஒருத்தர் நிப்பாட்டினாலும் இவரை நீங்க எவ்வளவு போஸ்ட் காட்டினாலும் அதிகபட்சம் இவரை நீங்க 15,000 ஓட் லீடிங்க்கு மேல இவரை சாய்க்கவே முடியாது அந்த தொகுதிக்குள்ள. இவர் இருக்கும் வரை அந்த தொகுதியில் இவர் தான் எம்எல்ஏ அப்படின்றத அந்த மக்களே ஏத்துக்கிட்டாங்க.